இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் கொண்டாட்டம் வித் ஸ்போர்ட்ஸ் விகடன். இன்னைக்கு இப்போ இங்க சேப்பாக்ல சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இது பார்த்து வந்துட்டு இருக்க ஃபேன்ஸ் கிட்ட மேட்ச் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கெய்க்வாட் தான். ஏன்னா அவன் வந்து லாஸ்ட்ல வந்து அந்த 4 அடிச்சாங்க, அதனால தான் நம்ம வின்னே பண்ணோம். என்ன ப்ரோ மேட்ச் நல்லா தான் போச்சு, எந்த குறை இல்லை. பட் என்ன தலையை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தலை வர ரொம்ப எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் தலை வரவே இல்லை. அதுதான் ஒரே இது. மற்றபடி மேட்ச் அருமையாக போச்சு ப்ரோ. கண்டிப்பாக குவாலிஃபை ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக குவாலிஃபை தான், கப்பு தான். எனக்கு சந்தோஷமா. நான் தான்ப்பா அந்த கிழமை அப்பவே சொன்னவான், எல்எஸ்டியோட தோத்த போதே சொன்னேன், ஆர்ஆர் அடிக்கிறான், கப்பா எடுக்கிறான், வரான்னு சொன்னேன். நடந்ததா இன்னைக்கு? அவ்வளோதான். தோனி தான். தோனி நம்புங்க. தோனி ஒருத்தனை தான் நம்பணும் கிரிக்கெட்டில். மற்றவெல்லாம் பணத்துக்காக ஆடுறான், அவன் நமக்காக ஆடுறான். இவங்க 16 ஓவர்லேயே மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. பண்ணியிருந்தாங்கன்னா டேபிள்லேயும் இன்னும் வந்திருக்கலாம். 7:30 8:30 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க ரன் ரேட்டில் அடி வாங்கினாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. 3rd பிளேஸில் இருக்காங்க. பட் இவங்க 5th பிளேஸில் இருக்காங்க. டெல்லி போலிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இது பண்ணாங்கன்னா என்ன வேணாலும் அவ்வளோ டேபிளில். பட் செகண்டுக்கு இன்னும் பயம் இல்லை. அண்ட் 26th பார்க்கலாம் யார் ஃபைனலில் இருக்காங்கன்னு. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தோனி வராது வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். சிஎஸ்கே அவருக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட். இது நான் வரைஞ்ச ஓவியம் இது. ஆமாம், இப்போ நான் மேட்ச்க்கு இது எடுத்துகிட்டு போயிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா தோனி விளையாண்டா இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருந்துடும். அவங்க தான் ஓகே வின் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சூப்பராக இருந்துச்சு. ஐ அம் சோ ஹாப்பி வி வான். சூப்பராக இருந்துச்சு. தோனி வரல நினச்சி தான் ஒரு ஏமாற்றம். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. தோனி வருவாருன்னு நினச்சோம், பட் வரல. ஸ்டார்டிங்கில் 4 விக்கெட் எடுத்தாங்க. நாங்கள் மேட்ச் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த விக்கெட்னால. தோனி வருவாருன்னு நினச்சோம், பட் வரல. பரவாயில்ல, நல்லா விளையாடி இருக்காங்க. ஆர்ஆர் கூட ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் செமையாக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேடியமில் வந்து பார்க்குறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இட் இஸ் ஒர்த். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தோனி வருவாருன்னு வெயிட் பண்ணோம், பட் கடைசி வரைக்கும் வரல. பட் ஸ்டில் it is CSK. And it was an exciting moment, especially Dhoni வந்து ஃபீல்டிங்ல நிக்கும்போது we were all screaming. Dhoni இறங்குவாருன்னு நினைச்சேன், பட் இறங்கல. பட் இருந்தாலும் இது CSK match, so we are all here for CSK. கண்டிப்பா குவாலிஃபை ஆகும். we are expecting CSK to qualify and hoping for the best. Yes, we will take the cup. நல்லா இருந்துச்சு. ஆனா தோனி வரல, அதெல்லாம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு சார். சென்னை ஜெயிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஜெயிச்ச மாதிரி தான். அவங்க எதுவுமே மேட்ச்சில் வரவே இல்லை, ப்ரெஷரே கிடையாது. அது வருத்தம் தான். அந்த எக்ஸ்பிரஷனில் வந்தோம், எல்லாரும் கத்துனோம் வெளியேவான்னு. அவர் வெளியே வரல, அதுக்குள்ள அங்கே போட்டு ஒரு 6 போட்டாச்சு சார். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போனது என்னன்னு சொன்னால் ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். ஸ்கோர் ரொம்ப லோவாக இருந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. பட் ஆனால் சென்னை வின் பண்ணதில் ரொம்ப நிறைய இந்த கிரவுட்ல கத்திக்கிட்டே இருந்தாங்க, பட் வரலன்றது ஒரு வருத்தம். தோனி வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மக்களோட எதிர்பார்ப்பு அதுதான். லாஸ்ட் விக்கெட் விழுந்தது, அந்த விக்கெட்டுக்காவது தோனி இறங்கி இருந்தாருன்னா இன்னும் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக கப்பு எடுக்கணும். நம்ம லாஸ்ட் ஃபைனல் வந்தது சந்தோஷம். சாம்சன் நல்லா விளையாண்டாரு. தோனி வராததான் நல்லா இல்லை. மேட்ச் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஃபைனல். சிஎஸ்கே vs கேகேஆர் தான் ஃபைனல். ரிவெஞ்ச் எடுக்கிறோம். கப்பு சிஎஸ்கேக்கு, தலை தோனிக்கு ஃபேர்வெல். It was very nice and actually to see Dhoni we have come from Delhi, so it was very excited match and we are very much satisfied. And especially I would like to speak that the arrangements which have been done by this stadium, it was very amazing. நல்லா சூப்பராக இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தாலும் தோனிக்கு ஆல்வேஸ் ஃபேன். அது இல்லாமல் தோனியோட கடைசி சீரீஸ்ன்றதுனால ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தோம் மேட்ச். இன்ட்ரெஸ்டிங்கான லாஸ்ட் ஒரு ஓவர் பேட்டிங் நல்லா இருந்தது. மேட்ச் நல்லா இருந்தது. கம்மி ரன்ஸ் தானே, 142 தானே. ஆனால் ஈஸியாக டார்கெட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிஸ்வி அவுட் ஆயிடுவாரு, தலை வந்து ஒரு ரன்னாவது கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அதுவுமே வந்து நடக்கல. இட்ஸ் ஓகே. சிஎஸ்கே ஃபைன், அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. குவாலிஃபை கண்டிப்பா நம்ம தான் குவாலிஃபைடு, வேற யாரும் இல்லை. தோனி ஸ்கிரீன்ல காமிச்ச மூமெண்ட் தான் பயங்கரமா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அப்படியே தோனி ஸ்க்ரீனில் காமிச்ச மூமெண்ட் எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. லைக் அவர் ரூமில் லைக் உட்காந்துருக்க அந்த ஒரு இது காட்டினோட எல்லாரும் அப்படியே பயங்கரமாக லைக் அதுவே ஒரு இதாக இருந்துச்சு. இந்த டூபே 6-4 தான் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபீலிங் தான். கடைசி அவுட் ஆகி அந்த லாஸ்ட் ஒரு 6 ஃபினிஷ் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். வரமில்ல அவரால். ஒக்க மேட்ச் ப்ரோ. டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறானுங்க ப்ரோ. ஆல்ரெடி ரன் ரேட் காலி பண்ணிட்டானுங்க. 19 ஓவரில் போய் முடிக்கிறாங்க. வேஸ்ட். டயர்ட் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்க ஆக்சுவலி கிரவுண்டில் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் விக்கெட்டு எனக்கு தேஷ்பாண்டே கேட்ச் பிடிச்சப்ப செம்மையாக இருந்துச்சு. அவன் பிடி சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நமக்கு நெட் ரன் ரேட் வேணும். தோனி எப்பவுமே லாஸ்ட்ல தான் இறங்குவாரு. அதனால வந்துட்டு நமக்கு தேவையான போது வந்து அடிச்சு கொடுக்கலாம். Oh, it was a great match. I really enjoyed watching it, and Gaikwad played an amazing innings. He stayed till the end, and
secured the victory for our team. Very happy for us. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஸோ தோனி பார்க்க முடியல, அது ஒன்று தான். மேட்ச் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஈஸியாலாம் மேட்ச் எல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லை. இப்போ ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. போனோம். நாங்களும் அப்படி தான் நினச்சோம். நான் நினச்சேன் லாஸ்ட் 1 ரன்ல கூட அவுட் ஆகி தோனி வந்து லாஸ்ட் ஃபினிஷிங் பால் அடிச்சதா சூப்பராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. வாட் மேட்டர்ஸ் இஸ் சிஎஸ்கே வினிங் அண்ட் நாட் தோனி பேட்டிங். ஸோ மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோனி தான் களத்தில் ரொம்ப எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக தோனி ஒரு பால் ஆடிருந்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. பட் ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. 10 ஓவருக்குள்ள முடிச்சிருவோம்னு நினச்சோம். பட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பட் 10 ஓவரில் அடிச்சிருக்கலாம்னு நினச்சிருந்தா. பட் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனால் இருந்தாலும் பரவாயில்ல, சென்னை வின் பண்ணிருச்சு. மேட்ச் வாஸ் அமேசிங். சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் மாதிரி தெரிஞ்சது. பட் ப்ராப்ளமே எல்லாம் வின் பண்ணோம். தோனி வந்திருந்தானா இன்னும் it would have been complete. ஆவாங்க சிஎஸ்கே ஆகாம வேற யாரும் குவாலிஃபை ஆவாங்க. சிஎஸ்கே தான் ஆகணும். ஏமாந்து போயிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நாங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட்லாம் எடுத்து வச்சு நல்லா ரெடி ஆனோம். ஆனால் பார்த்தா அது கடைசியில் ரிஸ்வியாக மாறிட்டாங்க. இட்ஸ் அ வெரி டிசப்பாயின்ட்மெண்ட். ஃபேவரட் மொமெண்ட் அந்த வின்னிங் ஷாட் ஒரு 4 அடிச்சார்ல, அதுதான் நல்லா இருந்தது. ஆனால் என்ன, நம்மளோட தலை தோனி வந்து வரல, அதான் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. பிச் நல்லா ப்ரோ. பிச் ஸ்லோ பிச்ல ஓர பிச் ஸ்லோ ப்ரோ. பிச் ஸ்லோ நல்லா தான் காரணம். அதுதான் 10 ஓவர் அடிக்க வேண்டியதை தட்டி 18.4 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓடி ஆடினார் ஒருத்தர், அவர் கேப்டன் நம்ம ஓடி ஆடினாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஆடினாரு. பட் அந்த ஓடிஐக்கு பதிலாக T20 ஆடி இருக்கலாம். நம்ம எஸ்ஆர்எச் பிச்சா இருந்தா பரவாயில்ல, நல்லா இங்க வந்து ஸ்லோனஸ் தான். அதனால இப்படி ஆடி ஆகணும். இந்த தடவை வந்து கப்பு ஜெயிச்சா இட் வில் பி a great farewell for தோனி. இல்லாட்டி வந்து இருந்தாலும் we are there for தோனி. பட் ஸ்டில் கப் ஜெயிச்சா இட் will be best farewell for தோனி. I mean, அவங்க ஒஃபிஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஐ ரியலி ஹோப் there is one more season. பட் even if not, it's not fair for us to ask for another season too. So எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. We had fun. So வரைக்கும் நின்னாங்க. கெய்க்வாட் என்னோட ஃபேவரட் பிளேயர். கடைசி வரைக்கும் நின்று ஆடினாரு. ஸோ யா நல்லா இருந்துச்சு. தோனியை பார்க்க முடியல. பட் யா ஃபேவரட் மூமெண்ட்னா கடைசியில் தலையும் சின்ன தலையும் கட்டி பிடிச்சது தான். செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. என்ன தலை வரல, பட் ஆனால் சூப்பர், பரவாயில்ல. சிஎஸ்கே கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஹோப் ஸோ. கண்டிப்பாக பவுலிங்ல தான் நல்ல தரமா அந்த சிங்னு ஒருத்தர் நல்லா பவுலிங் போட்டாரு. உண்மையிலே வந்து 340க்குள்ள மடக்கிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனா என்ன, கொஞ்சம் நல்லா ரன்னர் அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் 6-4 அப்படின்னு பார்க்க முடியாம போச்சு. கோலி தான் கண்டிப்பா. என்ன 16 இயர்ஸ்ல ஜெயிக்காமல இருந்துரும். இந்த வாட்டி கண்டிப்பா இசால கப் நம்ம 9% மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கறனால ரூல் அவுட் பண்ணிடாதீங்க. அடுத்த குவாலிஃபயர்ஸ்ல ஆர்சிபி வந்துருவாங்க. மேட்ச் சூப்பரா போச்சு. பட் என்ன கொஞ்சம் ஒன் சைடு மேட்சா போயிடுச்சு. நான் கொஞ்சம் ஆர்ஆர் ஒரு 200+ அடிப்பாங்க, கொஞ்சம் த்ரில்லா சேஸ் போகும்னு நினைச்சேன். கேகேஆர் மேட்ச் மாதிரி இதுவுமே கொஞ்சம் லோ ஸ்கோர் மேட்ச் போனதால ஓரளவுக்கு ஒன் சைடா போயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த மேட்ச் தோனிக்கு ஃபேர்வெல்லா இல்லாம போச்சு. நான் தோனிக்கு இந்த மேட்ச் ஃபேர்வெல் ஆயிடக்கூடாது. தோத்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தோனி சென்னையில் பார்க்க முடியாது சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் திருப்பி ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆர்சிபியோட ஒரு மேட்ச் இருக்கு, அதில் ஜெயிச்சு கண்டிப்பாக. அமர்ஜித் சிங் அவங்க நல்லா போட்டிருந்தாங்க. துஷார் தேஷ்பாண்டே இந்த டபுள் விக்கெட்டை ஹேட்ரிக் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக அழகாக விளாண்டாங்க. இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் எக்ஸ்பெக்டட் மாதிரியே லைக் இட் வாஸ் வெரி குட். நல்லா போச்சு. வின்னிங் மேட்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, லோ ஸ்கோர் மேட்ச். ஸோ தோனி லாஸ்ட் மேட்ச்க்காக தான் வந்தோம். ஆனால் ஹீரோ வந்து துஷார் தேஷ்பாண்டே தான் ப்ரோ.